வெல்கம் டு விஷ் சமையல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் தம் பிரியாணி. இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த மட்டனை மஞ்சத்தூள் போட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் தயிர் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், நெய். இது வீட்டில் செஞ்ச நெய். இது எப்படி பண்ணுறதுன்னு கூடிய சீக்கிரமாக எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம தம் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாம். அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நாங்கள் எங்களோட சேனலில் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுடலாம். அப்புறம் பிரிஞ்சி இலையும் போட்டுடலாம். அப்புறம் பட்டை போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போதே நெய்யும் ஊற்றிக்கோங்க. நாங்கள் சொல்கிறதுக்கு மறந்துட்டோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்கலாம். இந்த வெங்காய தக்காளியோடைய அளவெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மட்டனில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு 2 விசிலுக்கு வேக வைங்க. உங்களுடைய மட்டன் ரஃப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கும் மேலேயே வேக வைக்கலாம். எங்களோட மட்டன் எலிசாக இருக்கிறதுனால நாங்கள் 2 விசிலோட நிப்பாட்டிக்கிறோம். விசில் இதானதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலாவை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புதினாவை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய்
நல்லா மேலே தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாஸ்மதி ரைஸாக இருக்கிறதுனால நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அதுவே நம்ம சாப்பிட்ற அரிசியாக இருந்துச்சுன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை இதில் போட்டுடலாம். இப்போ தம் பிரியாணி 80% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி தம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு தோசைக்கல்லை வச்சிடலாம். இப்போது அந்த தோசைக்கல்லுக்கு மேலே இந்த குக்கரை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை வச்சு இந்த குக்கரை மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் என்ன வெயிட்டான பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இந்த பிளேட்டுக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ இதுதான் தம் பிரியாணி பண்ணுறதுக்கான ஸ்டேஜ். இப்போ தம் பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். நீங்கள் தம் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வை சிம்லேயே தான் வச்சுட்டு பண்ணணும். இந்த தம் 10 நிமிஷம் இதாகணும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ மட்டன் தம் பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய வீட்டில் மட்டன் தம் பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விஷ் சமையலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.